குட் மார்னிங். இரும்பு பிரித்தடுப்பு பற்றி பார்த்து கொண்டிருக்கேன். இரும்பு பிரித்தடுப்பில் ஊது உலையினுடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு கீறி குடிக்க தெரிஞ்சிருக்க வேணும். அதில் அந்த வெப்பநிலைன்ற போக்கு மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்கும். அந்த வெப்பநிலை என்னென்ன ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்கள்ல பேணப்படுதுன்னு சொல்லி ஒரு சார்ட் ஒன்று தந்திருந்தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதுலைன்ற மேற்பரப்பில் வந்து வெப்பநிலை குறைந்த ஒரு சந்தர்ப்பமாகும், அதாவது 700 கெல்வினுக்குரிய சந்தர்ப்பமாகும். அடிப்பகுதியில வந்து 2000 கெல்வின் வரைக்கும் அந்த ஊதுலையில வந்து வெப்பநிலை அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இதுகளுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு, ஏன் மேலே இருந்து கீழே வரைக்கும் வந்து வெப்பநிலை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து இந்த மூலப்பொருட்களை பற்றி நான் உங்களுக்கு வச்சிருந்தேன். மூலப்பொருட்கள் வந்து இரும்பு தாது, சரிதான். இரும்பின் ஒரு தாது பயன்படுத்தப்படுது. இரும்பின் தாதுக்கள்னு சொல்லி நாங்கள் பொதுவாக பாவிக்கிறது வந்து ஹேமடைட், அடுத்தது வந்து மேக்னடைட். இதுல வந்து இரும்பின் ஆக்சைடுகள்லாம் காணப்படுது பிரதான கூறாக. சில மாசுக்கள் அதுகள் கலந்து இருக்கலாம். அதுல வந்து நாங்கள் பயன்படுத்தும் போது தூய்மையை ஏற்படுத்தக்கூடியதுக்கான சில வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம். சரி, அடுத்தது நாங்கள் அங்க கற்கரியை பயன்படுத்தி இருக்கோம், சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லியிருக்கோம், கல்சியம் கார்பனேட் பயன்படுத்தி இருக்கோம். எங்களுக்கு இந்த உற்பத்தி செயல்முறைக்கு வழியும் தேவை. ஆகவே இரும்பு உற்பத்திக்கு வந்து 4 காரணிகளை நாங்கள் பிரதான மூலப்பொருட்களாக பட்டியலிட்டிருக்கிறோம். சரி, இப்போ சாதாரணமாக நாங்கள் பார்க்கும்போது இந்த இரும்பு பிரித்தெடுப்பில் வந்து இரும்பு வந்து திரவ நிலையில தான் எங்களுக்கு பெறப்படும். இப்போ திரவ நிலையில பெறப்படுகின்ற இந்த இரும்பு அடர்த்தி வேறுபாடு காரணமாக என்ன செய்யும்னு சொன்னால் ஸ்லெக்குக்கு கீழே வந்துடும். இந்த உருவாக்கப்படும் இந்த ஸ்லெக் வந்து அடர்த்தி குறைவாக இருக்கிறதால இரும்புல வந்து மிதக்கும்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லெக்கால வந்து எங்களுக்கு 2 நன்மை. ஒன்று வந்து இந்த ஸ்லெக் இந்த ஃபார்மேஷன் வந்து இந்த தாது பொருள்ல இருக்க SiO2, Al2O3 போன்ற மாசுக்களை வந்து தண்ணில கொண்டிருக்கிறதால அதுல இருந்து இது வந்து பிரித்தெடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ திரவ இரும்போட இந்த மாசுக்கள் வந்து கலக்காமல் ஸ்லெக் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. அடுத்தது திரவ இரும்பு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 2000 கெல்வின் வெப்பநிலை அடி பகுதியில இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே சந்தர்ப்பத்துல தான் வந்து நெருக்கப்பட்ட உயர் வெப்பநிலையில் இருக்கிற வழி வந்து உள்ளீடு செய்யப்படும். ஆகவே அந்த உள்ள போற வழியில ஓட்டுவின் அளவு கொஞ்சம் உயர்வாக இருக்கும், 21% கிட்ட இருக்கும். அதுவும் திரவ நிலையில உயர் வெப்பநிலையில இருக்கிற இரும்பும் அந்த என்ன செய்யலாம்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று தாக்கி மீண்டும் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணலாம். ஆகவே இந்த ஸ்லெக் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த இரும்புக்கும் ஓட்டுவுக்கும் இடையிலான தொடுகையை வந்து கட்டுப்படுத்தும், சரியா, குறைக்குதுன்னு சொல்லலாம். சரி, இந்த பகுதிகளில் ஒவ்வொன்றிலையும் என்னென்ன நடக்குது, இங்க நாங்கள் பகுதி பயன்படுத்தப்படுற பௌதிக ரசாயன தத்துவங்கள் அதில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொள்ள வேணும். இப்போ உங்களுக்கு நான் முதல் சொல்லி இருக்கிறேன், இந்த இரும்பு பிரித்தெடுப்புல வந்து நாங்கள் பொருத்தமான அளவு விளைவை பெறுவதற்காக சில கையாள வேண்டிய சில முக்கியமான விடயங்கள். இப்போ சாதாரணமாக நாங்கள் சொல்லலாம் இரும்பு தாது, கற்கரி, சுண்ணாம்புக்கல், வலி, இந்த இதெல்லாத்தையும் பயன்படுத்தி இரும்பு உற்பத்தி செய்யப்படலாம்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து வினைத்திறன் விளைதிறன் என்று சொல்லி 2 விஷயம் வந்து கன்சன்ட்ரேட் பண்ணப்படும், சரியா. எந்த ஒரு உற்பத்தியிலையும் வந்து குறைந்தளவான மூலப்பொருட்களை பயன்படுத்தி அதிகளவான விளைவுகளை பெறக்கூடிய ஒரு நோக்கம் தான் இருக்கு. அதுதான் எங்களோட பிரதான நோக்கமாக இருக்கும். வினைத்திறனாகவும் இருக்கணும், விளைதிறனும் உயர்வாக இருக்கும். செலவு குறைவாகவும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், அதிகளவான விளைவுகள் வரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கணும். இதுக்காக தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு கைத்தொழிலையும் வந்து சில விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கோம், சரி. அப்ப அந்த வகையில நாங்கள் இந்த மூலப்பொருட்களை வந்து ஊது உலைக்க சேர்க்கும் போது, உள்ளீடு செய்யறது பொதுவாக ஒரு தமிழ்ல நான் பயன்படுத்தி கொண்டேன். மூலப்பொருட்களை நாங்கள் ஊது உலைக்குள்ள சேர்க்கும் போது அங்க சேர்க்கப்படுகின்ற மூலப்பொருட்களுக்கு இடையில ஒரு ரேஷியோ ஒன்று பேணப்பட வேண்டும், சரிதான். யாரையுமே மிகையாகவும் சேர்க்க இயலாது, யாரையும் பற்றாக்குறையாகவும் சேர்க்க இயலாது. எல்லாரும் மட்டுமட்டாக தாக்க முடியக்கூடிய ஒரு குறித்த ரேஷியோவில் வந்து இந்த தாது பொருட்கள் வந்து சேர்க்கப்பட வேண்டும், மூலப்பொருட்கள் சேர்க்கப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இரும்பு பிரித்தெடுப்புல நீங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய விடயங்கள்ல ஒன்று இந்த மூலப்பொருட்களுக்கு இடையிலான ரேஷியோ, விகிதம் வந்து பொருத்தமான முறையில பேணப்படணும். எவ்வளவு விகிதம் என்றெல்லாம் எனக்கு தெரியாது,
வேணுமென்றா நாங்கள் தேடி எடுத்துக்கொள்ளலாம். அது எங்களுக்கு தேவையற்றதாக இருக்கிறதால நான் அதை கதைக்கல. ஆனால் இதுகளுக்கு இடையிலான விகிதங்கள் வந்து பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து தாக்கம் அடைகிற வீதம் வந்து மேற்பரப்புல தங்கி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஊதுகுலைன்ற அரண்ல மேலிருந்து கீழாக இந்த மூலப்பொருட்கள் சேர்க்கப்படுதுன்னு சொல்றோம். கீழிருந்து வெப்பமாக்கப்பட்ட நெருக்கப்பட்ட வழி வந்து போகுது. அப்ப வழியில இருக்கிற ஓட்டுவுக்கும் மேலே இருந்து விழுகிற தாது பொருட்களுக்கும் இடையில சம்திங் ஏதோ ஒரு விதமான செயற்பாடுகள் நடைபெறுவதன் மூலம் இந்த இரும்பு ஆக்சைடுகள் வந்து இரும்பாக தாழ்த்தப்படுது. அப்ப இந்த அரண் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே அமைக்கலாதானே. அப்ப அந்த அது வந்து விளக்கிடையில அந்த தாக்கம் முற்று பெற வேணும். அப்ப மேற்பரப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தாக்க விதத்தை பாதிக்கும்னு சொல்லி தாக்க விதத்துல படிச்சிருக்கு. அவை இங்க பயன்படுத்தப்படுகின்ற தாது பொருட்கள் மூலப்பொருட்கள்ட பருமன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து என்ன செய்யப்பட வேணும்னு சொன்னால் பேணப்பட வேணும். அப்படி பேணப்படும் போதுதான் இந்த தாக்கம் வந்து பூரணமாக சுற்றுப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட பூமிக்கு அண்டவெளியில இருந்து நிறைய கற்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. சரி, அண்டவெளியில இருந்து நிறைய கற்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு, அன்றாடம் வந்து கொண்டே இருக்கு. அதுல சுயாதீனம் மையங்கி கொண்டிருக்க ஈர்ப்பு விசைக்குள்ள உள்ள வந்தோன்னு பக்கம் என்ன செய்யும், பூமியின் கவர்ச்சி விசையால உள்ள வரும். இந்த வளிமண்டலத்திற்கு என்ன பண்ணினோம்னா வளிமண்டலத்துல என்ன செய்யும், உராய்வு நடக்கும். உராய்வு நடக்கும்போது வெப்பம் அதிகரித்து ஒரு கட்டத்துல கல் என்ன செய்யும்னு சொன்னால் எரியா. இதை நாங்கள் வெள்ளி விழுகிறது அப்படின்னு சொல்லிக்குவோம். அது வந்து இந்த சின்ன கற்கள் வந்து எரிகற்கள் என்று சொல்றோம். அது எரிஞ்சோன்னு வந்து பூமியை வந்து அடைய கிடையில என்ன செய்யும்னு சொன்னால் டஸ்ட் முட்டாக எரிஞ்சு தகனம் அடைக்கும். ஆனா சில நேரத்துல சொல்லுவாங்க பூமியை விட மிகப்பெரிய கோள் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்குது, இத்தனையாம் ஆண்டு பூமியை அடிக்கும், இது வந்து பூமியில வந்து விழும் அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. எப்படி அதுல சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா வளிமண்டலத்துக்கு என்ன பண்ணும், வளிமண்டலத்தில் எரியும். அப்படியே எரிஞ்சு கொண்டு வர்றது முடிய கிடையில பூமியில வந்து விழுந்துட்டுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். கடல்ல விழுந்துச்சுன்னா சுனாமி போன்ற தாக்கங்கள் ஏற்படும், தரையில விழுந்துச்சுன்னா நில அதிர்வுகள் ஏற்படும். இதால்தான் சில நேரத்துல விரட்டுறவங்க பூமியை விட இத்தனை மடங்கு பாரமான ஒரு கோள் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கு, அதுதான் எல்லாம் சில இதுல சொல்றது இதுக்குதான். அப்ப இந்த சிஸ்டம் தான் இங்க என்னன்னா ஊதுலையில உள்ளீடு செய்யப்படுகின்ற பதார்த்தங்கள் வந்து கீழே வரக்கிடையில என்ன சொல்லணும்னா முட்டாக வந்து எல்லாமே உரிய தாக்கங்களுக்கு உட்பட்டு திரவ இரும்பும் ஸ்லெக்கும் ஃபார்ம் பண்ணணும். அப்ப அதுக்கு அரணொரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அரணுக்குள்ள தாக்கம் நடக்க வேணும்னு சொன்னால் இந்த மூலப்பொருட்களுக்கு இடையிலான பருமன் வந்து ஒரு பொருத்தமான அளவில் வந்து உள்ளீடு செய்யப்பட வேண்டும். பெரிய பெரிய பாறாங்கல்கள் மாதிரி கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் என்றால் அப்படியே கூட தாக்கம் நடக்க இடையில கீழே வந்து விடுது. சரியா, இங்க திரவ இரும்போட இந்த பாறாங்கல் மாதிரி மூலப்பொருளை தேடி எடுக்க வேண்டும். அதுக்காக தான் அது நாங்கள் முக்கியமாக காய்ச்சி கொண்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த உள்ளீடு செய்யப்படுகின்ற மூலப்பொருட்களுக்கு ஒரு வேகம் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளவும் தாக்கம் அடைஞ்சு கீழே வரணும், அதுக்கு ஒரு டைமிங் கொண்டு இருக்கு. அதை விட நாங்கள் தண்டோம்னா தாக்கம் நடக்க கிடையில என்ன செய்யும், மூலப்பொருட்கள் கீழே வந்து இரும்புகள் சேர்ந்து. ஆகவே ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் அது இந்த வீதங்கள் அளவுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படையில இதுகள் பொருத்தமான விஷயம். இப்ப நாங்கள் அந்த தொழிலுக்குள்ள போய்க்குள்ள நாங்கள் அந்த ரேஷியோக்குள்ள கற்றுக்கொள்ளலாம். இப்ப இதுல நாங்கள் கவனிக்க வேணும்னு பார்த்துக்கொண்டா சரி சரியா. அப்ப பொருத்தமான வீதத்துல வந்து இந்த மூலப்பொருட்களை நாங்கள் உள்ளீடு செய்ய வேணும் என்று சொல்லியிருக்கோம். அப்ப அதுகள் உள்ளீடு செய்யற வீதத்துக்கு பொருத்தமான முறையில இங்க இருந்து என்ன செய்யணும், வழி வந்து செலுத்தப்பட வேணும். அப்ப வழியையும் நாங்கள் அதே மாதிரி பொருத்தமான பாய்ச்சல் வீதத்துல உள்ளீடு செய்ய வேணும். இந்த சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கு அரணுக்குள்ள அதாவது ஊது உலைக்குள்ள வந்து ஒரு தாக்கம் பூரணமாக நிகழ்ந்து ஸ்லெக்கும் ஃபார்ம் பண்ணும், திரவ இரும்பும் தாழ்த்தப்படும், சில இரும்பாகவும் மாற்றப்படும். இந்த மாதிரி தான் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். சரி, இந்த விஷயம் நான் உங்களுக்கு போன வகுப்புல எழுதி இருக்கிறேன். நீங்க 1க்கு 10 தரம் வாசிச்சீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறது. இது நீங்க அப்படியே நான் சொல்ல எழுதிட்டு போனா சில நேரத்துல அப்படியே மறந்து போச்சு. சரி, அதனாலதான் நான் திருப்பியும் வந்து ரீகால் பண்ண முயற்சிக்கிறேன். அடுத்தது நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கற்கரி. சரி, நான் இந்த நோட்ஸை வந்து உடைச்சு கட்டம் கட்டமாக தந்தா கொஞ்சம் இலகுவா இருக்கும்னு நினைக்கிறேன். கற்கரி இங்க நாங்க ஏன் கற்கரியை பயன்படுத்துறோம், அப்ப கற்கரிக்கு என்ன வகைபாகம் இருக்கு, இந்த ஊது உலையில நாங்கள் கற்கரியை உள்ளீடு செய்யறதால என்ன நன்மை, அப்ப கற்கரின்ற தொழிற்பாடு. சரி, ஓகே. அப்ப பாருங்க கற்கரின்ற தொழிற்பாடு. இங்க பயன்படுத்தப்படுகின்ற கற்கரி வந்து ஒன்று எரிபொருளாக பயன்படும். ஒன்று எரிபொருளாக பயன்படும்.
கற்கரி தகனமடையும் போது கார்பனீர் ஆக்சைடு வாயு உருவாகும். கற்கரியின் தகனத்துல கார்பனீர் ஆக்சைடு வாயு உருவாகும். உங்களுக்கு தெரியும் தகன வெப்பங்கள் யாவும் புற வெப்பத்துக்குரியவைகள். சரி, தகன வெப்பங்கள் யாவும் புற வெப்பத்துக்குரிய. அப்ப இந்த தகனத்துல அதிகளவான வெப்பம் பிறப்பிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஊதுவலை என்ற கீழ்ப்பகுதியில சடுனாக அன்னளவாக 2000 கெல்வின் வெப்பநிலைக்கு இந்த ஊதுவலை அடிப்பகுதி அதிகரிக்கும். இந்த கற்கரியின் தகனத்துக்கு அதிக வெப்பம் வேணும். ஆகவே உள்ளீடு செய்யப்படுகின்ற இந்த வழி அதிக வெப்பத்தை கொண்டிருக்கும். அந்த வெப்பநிலையில இந்த கற்கரி தகனம் அடையும் போது அதுவும் வெப்பத்தை பிறப்பிக்கிறதால சடனா ஊதுவலையின் கீழ்ப்பகுதியில வெப்பநிலை உயரும். கற்கரி ஓட்டுவோடதாக்கி CO2 தோற்றுவிக்கிறதாக்கும் கற்கரியின் தகனம். இந்த இடத்துல கற்கரி எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. ஊதுவலை என்ற வெப்பநிலை என்ற விரைவான அதிகரிப்புக்கு கற்கரியின் தகனம் பிரதான காரணமாக அமையும். இது ஒரு புறவெப்ப தாக்கம். கிட்டத்தட்ட 393.5 கிலோ ஜூல் என்று சொல்லப்பட்டிருக்கு. டெல்டா H -2 போதும். புறவெப்பத்துக்குரியதான். தகன வெப்பங்கள் யாவும் புறவெப்பம் சொல்லி படிச்சிருக்கீங்க. இது புறவெப்பத்துக்கு ஒரு கற்கரியின் வகைபாகங்கள் உண்டு. எரிபொருள். அப்ப நாங்கள் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுற கற்கரியின் ஒரு பகுதி இங்கு எரிபொருளாக பயன்படும். சரி, அடுத்தது இந்த இரும்பு பிரித்தெடுப்பை ஒரு தாழ்த்தல் முறைக்குரிய செயற்பாடு. அதாவது இரும்பு ஆக்சைட்ல இருந்து இரும்பு பிரித்தெடுக்க ஒட்சிஜனை நாங்கள் அகற்றணும். அப்ப தாழ்த்தவன். அப்ப பிரதான தாழ்த்தும் கருவி இங்க யார் என்று சொன்னால் கார்பன் ஓர் ஆக்சைடு. சரியா? கார்பனீர் ஆக்சைடு தாழ்த்தும் கருவி இல்லை. கார்பன் ஓர் ஆக்சைடு தான் பிரதான தாழ்த்தும் கருவி. சரியா? அப்ப இரும்பு உற்பத்தியில பயன்படுத்தப்படுகின்ற இந்த தாழ்த்தும் கருவி கார்பன் ஓர் ஆக்சைடு. சரியா? இரும்பு உற்பத்தியில பயன்படுத்தப்படுகின்ற தாழ்த்தும் கருவி கார்பன் ஓர் ஆக்சைடு. இந்த கார்பன் ஓர் ஆக்சைடை ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் கார்பன் பயன்படுது. கற்கரி பயன்படுத்தப்படும். உதாரணமாக முதலாவது தாக்கத்துல உருவாக்கப்பட்ட CO2 தாழ்த்த அதே உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. அப்ப CO-வால இங்க தாழ்த்தலுக்கு எந்த விதமான பங்களிப்பு நேரடியாக செய்ய முடியாது. ஆனால் இந்த CO-வை தோற்றுவிக்க இவரால முடியும். எப்படி தோற்றுவிக்கலாம் என்று சொன்னால் மேலதிக கார்பனோட கற்கரியோட தாக்குவதன் மூலம் CO-வை தோற்றுவிக்கலாம். அப்ப இந்த கற்கரியின் அடுத்த வகைபாகம் என்னன்னு சொன்னால் பிரதான தாழ்த்தும் கருவியை ஊதுவலைக்குள்ள தோற்றுவிக்கிறதுக்கு கற்கரியின் ஒரு பகுதி பயன்படும். ஒரு பகுதி எரிபொருளாக பயன்பட்டு CO2 உருவாக்குற நேரம் வெப்பத்தையும் பிறப்பிக்கும். அப்ப இதனால உயர் வெப்பநிலை எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இதுல உருவான CO2வால எங்களுக்கு எந்த விதமான தாழ்த்தல் தொழிற்பாடும் இருக்காது. அப்ப அந்த CO2வோட இந்த கற்கரி மேலதிகமாக இருக்கிற கற்கரி தாக்கி என்ன செய்யணும்னா பிரதான தாழ்த்தும் கருவியான கார்பனோர் ஆக்சைடை உருவாக்கும். அப்ப கார்பனோர் ஆக்சைடு வலிமையான தாழ்த்தும் கருவியை +2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. இலகுவாக +4 ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படக்கூடியது. அடுத்தது இந்த ஊதுவலையில நடக்கிற தாக்கங்கள்ல ஒரு தாக்கம் என்னன்னு சொன்னால் FeO-வில இருந்து Fe உற்பத்தி செய்யறது. அதாவது இரும்பு ஆக்சைடை தாழ்த்துறது. இந்த தாக்கத்துல நாங்கள் பொதுவாக பயன்படுத்துற தாழ்த்தும் கருவி கார்பனோர் ஆக்சைடு. சரியா? பொதுவாக நாங்கள் ஏன்னா கார்பனோர் ஆக்சைடு தான் பிரதான தாழ்த்தி. சரியா? CO இரும்பு ஆக்சைட்ல இருக்கிற ஆக்சிஜனை பறிச்சு இரும்பாக தாழ்த்தும். சரியா? இதுல உயர் வெப்பநிலைகள், அதாவது இங்க என்ன குறிப்பிடப்படுதுன்னு சொன்னால் 1000 பாகை C-க்கு மேற்பட்ட வெப்பநிலையில 1000 பாகை C-க்கு மேற்பட்ட வெப்பநிலையில கார்பனோர் ஆக்சைடு தாழ்த்தாமல் நேரடியாக இந்த கற்கரியை என்ன செய்யும் என்று சொன்னால் தாக்கும் என்று சொல்லியிருக்கோம். சரியா?
1000 பாகை சீயிற்கு மேற்பட்ட வெப்பநிலையில கற்கரியே என்னவாக தொழிற்படும் என்று சொன்னால் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் என்று சொல்லி. ஆகவே உருவாகிற இந்த திரவ இரும்பின் உருகுநிலை வந்து 1538 சொச்சம். நீங்கள் 1000 பாகை சி வெப்பநிலைக்கு மேலே என்றால் உங்களோட ஊதுவிலேருந்து அடிப்பகுதியில 2000 கெல்வின் வெப்பநிலை இருக்கு. 2000 கெல்வின் வெப்பநிலையில 273 கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1700 தாண்டி. அந்த சந்தர்ப்பத்துல இரும்பை நீங்கள் கருதினால் இரும்பு திரவமாகும். 1000 விட கொஞ்சம் கூட 2273 தான். அதுல இது திண்மமாக இருக்கலாம் அல்லது இதை விட கூடுதலான வெப்பநிலைன்னு தானே சொல்லியிருக்கோம். 1000 பாகை சீல உயர் வெப்பநிலையில கற்கரி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் நேரடியாகவே தாழ்த்தி இரும்பு உற்பத்தியாகும். அப்ப வெப்பநிலையை பொறுத்து இந்த இரும்பை நீங்கள் பௌதிக நிலையை யோசிச்சு கொள்ளலாம். என்ன இருந்தாலும் ஊதுவிலேருந்து அடிப்பகுதியில இரும்பு திரவ நிலைக்கு வந்துடும். இந்த இரும்பின் உருகுநிலை வந்து 1538 சொச்சம். சரியா? அதுக்குள்ளதான் உருகுநிலை வந்து பேணப்படும். இரும்புக்கு உருகு. அப்ப உங்களோட ஊதுவிலையில நீங்க பார்த்துருக்கீங்க 700 கெல்வின், 1000 கெல்வின், 1500 கெல்வின், 2000 கெல்வினாக கீழே வரைக்கும் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வருது. 2000 கெல்வின் வெப்பநிலை என்பது இரும்பின் உருகுநிலை தாண்டிய ஒரு வெப்பநிலை. ஆகவே இரும்பு திரவ நிலைக்கு வரும். இந்த தாக்கம் வந்து 1000 பாகை சிக்கு மேற்பட்ட வெப்பநிலையில நடப்பதாக குறிப்பிடப்பட்டது. ஆகவே இங்க கற்கரி வந்து 3 வகைபாகத்துக்குரியதாக இருக்கு. சரியா? கற்கரி வந்து 3 வேலையை செய்யுது. நாங்கள் பயன்படுத்துற கற்கரிக்கு 3 பிரதான தொழிற்பாடு. ஒன்று எரிபொருளாக பயன்படுது, மற்றது பிரதான தாழ்த்தும் கருவியை உருவாக்குது, அடுத்தது தானே தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுது. அது எப்பன்னு சொன்னால் உயர் வெப்பநிலை. 1000 பாகை சிக்கு குறைஞ்ச வெப்பநிலையில காபனால தாழ்த்தல் நடக்கான்னு சொல்றாங்க. சிஓவால தான் தாழ்த்தப்படுதுன்னு சொல்றாங்க. 1000 பாகை சி கூடிய வெப்பநிலையில காபன் வந்து நேரடியாக இரும்பு ஆக்சைடை தாழ்த்தி இரும்பை தொட்டிருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு இந்த இரும்பு உற்பத்தியில வந்து கற்கரி இந்த தொழிற்பாட்டை நான் பிரிம்பா கதைச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த இரும்பு ஊது உலைகளை வந்து ஸ்லக் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கு. அதாவது களிம்பின் தொழிற்பா உருவாக்கம் இருக்கு. அப்ப உங்களை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த தாது பொருட்கள்ல சரியா, தாது பொருட்கள்ல அப்ப தாது பொருட்கள்ல வந்து SiO2, Al2O3 போன்ற இங்க காணப்படும். சரியா? இது வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் உருவாகிற திரவ இரும்போட வந்து மிக்ஸ்ட் ஆயிட்டுன்னு சொன்னால் இரும்புகளை வந்து உறைஞ்சிடும். அப்ப இரும்பின தூய்மை வந்து குறைவடைய வாய்ப்பு இருக்கு. ஆகவே இவற்றை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அகற்ற வேண்டும். அதுக்காக நாங்கள் கால்சியம் கார்பனேட்டை சேர்க்கிறோம். இப்ப கால்சியம் கார்பனேட்டை வெப்ப பிரிக்கால கால்சியம் ஆக்சைடும் CO2வும் வரும். கால்சியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிகை ஒரு அக வெப்பத்துக்குரியது. 900 பாகை சி, கிட்டத்தட்ட 900 பாகை சி வெப்பநிலையில கால்சியம் கார்பனேட் வெப்ப பிரிகை அடையக்கூடியது. சரியா? அப்ப கால்சியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிகையில CO2வும் கால்சியம் ஆக்சைடும் உருவாக்கப்படும். இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து என்ன செய்யும்னு சொன்னா இந்த ஸ்லக் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்லக் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து கால்சியம் ஆக்சைடும் சிலிக்கனீர் ஆக்சைடும் சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட் வரும். கால்சியம் சிலிக்கேட் உருவாகும். இந்த கால்சியம் சிலிக்கேட் நான் சொன்னதை போல அதன் உருவு நிலை கீழே அடிப்பாகத்துக்கு வரும்போது அது திரவ நிலைக்கு வந்துடும். இந்த தாக்கம் எந்த வெப்பநிலையில நடக்கலாம்னா கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணினோடனே இந்த தாக்கம் நடக்கலாம். அப்ப கால்சியம் ஆக்சைடு எப்ப ஃபார்ம் பண்ணும்? கிட்டத்தட்ட 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு வந்தவொடனே ஃபார்ம் பண்ணி 1100 ஃபார்ம் பண்ணி. சரியா? அப்ப அதுல வந்து இது உருவாகத்தை பற்றி நான் சொல்ல தெரியல. இந்த கால்சியம் சிலிக்கேட் அடிப்பகுதியில இருக்கிற வெப்பநிலையில உருகி, ஆனால் எங்களோட பகுதிய நிலை வந்ததுல சொலிடாகத்தான் போட்டிருக்கோம் கால்சியம் சிலிக்கேட். இது தாக்கம் நடக்கிற வெப்பநிலையை பொறுத்து இந்த பகுதிய நிலையை நாங்கள் தீர்மானித்து உள்ளோம். கால்சியம் ஆக்சைடோட அலுமினியம் ஆக்சைடு சேர்ந்து கால்சியம் அலுமினேட் உருவாகும்.
கால்சியம் அலுமினேட் உருவாகும். கால்சியம் சிலிக்கேட்டும் கால்சியம் அலுமினேட்டும் கொண்ட கலவையை தான் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால் ஸ்லக் என்று சொல்றோம். அப்ப இதுல இருக்கிற SiO2 Al2O3 வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா கால்சியம் ஆக்சைடோட சேர்ந்து ஸ்லக் ஃபார்மேஷனுக்கு பங்களிக்குது. அப்ப இது வந்து கீழ்ப்பகுதிக்கு இது ஸ்லக் வரும்போது அதோட உருகு நிலையை தாண்டுகிற வெப்பநிலை என்பதால் இது வந்து உருகி திரவமாக போகும். அப்ப இரும்பும் திரவ நிலையில இருக்கும், ஸ்லக்கும் வந்து திரவ நிலையில இருக்கும் உலகின்ற அடிப்பகுதியில். நான் உங்களுக்கு சொன்னா இரும்பின் அடர்த்தி வந்து உயர்வு, ஸ்லக்கின் அடர்த்தி குறையும். அப்ப அந்த திரவங்கள் ரெண்டும் என்ன செய்யும், ஒன்றோடு ஒன்று கலக்காது, அவ ஒன்றுக்கு மேல ஒன்று அடர்த்தி வேறுபாடு காரணமாக மாறும். அப்ப இரும்பின் மேல் ஸ்லக் வந்து உருவாக்கப்படும். அப்ப இதுதான் ஸ்லக் ஃபார்மேஷனோடு சம்பந்தப்பட்ட தாக்கம். இந்த ரெண்டு தாக்கத்தை நீங்க முதல் விளங்கிக்கொள்ளணும். பிறகு நாங்கள் இரும்பு பிரித்தெடுப்போடு சம்பந்தப்பட்ட தாக்கத்தை பார்ப்போம். இப்ப உடைச்சுடைச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்த இலகுவாக இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு முதல் சொல்லி இருக்கிறேன், இரும்பு உற்பத்தியில வந்து என்ன மாதிரி மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி ஒரு உலகின்ற சாதாரண படம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இரும்பு பிரித்தெடுப்புல நாங்கள் கவனிக்க வேண்டிய சில விடயங்களை பற்றி காய்ச்சிருக்கேன். இப்ப இங்க பயன்படுத்தப்படுகின்ற கற்கரின்ற தொழிற்பாடுகளை பற்றி காய்ச்சிருக்கேன். ஸ்லக் ஃபார்மேஷனோட சம்பந்தப்பட்ட தாக்கங்களை பற்றி காய்ச்சிருக்கேன். இதெல்லாம் ஊது உலைக்கு நடக்க போற தாக்கம் தனியா செப்பரேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் ஊது உலைக்குள்ள இரும்பு உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் முடிச்சிடும். சரியா? அப்ப பாருங்க, உங்களோட நோட்ஸை நீங்க திருப்பி திருப்பி வாசிங்க. என்னன்னு சொன்னால் இது வாசிச்சு போட்டு போற பாடமாகத்தான் இப்ப கனகாலமா எல்லாருக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அதை உங்களுக்கு முன்ன நான் வாசிச்சிட்டேன்னு சொன்னா நான் விளங்கப்படுத்தினேன். இப்ப நான் விளங்கப்படுத்துற திருப்பி திருப்பி உங்களுக்கு விளங்கணும்ன்றாங்க. நீங்களும் 2-3 தடவை வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொடர்ச்சியை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நீங்க எழுதின நோட்ஸ் கடைசியா பாருங்க. இந்த இரும்பு உற்பத்தி செயல்முறையின் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களோட நீங்க நோட்ஸ் எழுதி இருக்கு. அடுத்த பாயிண்ட்ஸா பயன்படுத்திக் கொள்ள எழுதி கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட்ஸ் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்ற கற்கரியின் தொழிற்பாடுகள் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்ற கற்கரியின் தொழிற்பாடுகள் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்ற கற்கரியின் தொழிற்பாடுகள் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்ற கற்கரியின் தொழிற்பாடுகள். சரியா? ஒன்று எரிபொருளாக தொழிற்படும். நீங்கள் பயன்படுத்துகிற கற்கரியின் ஒரு பகுதி எரிபொருளாக தொழிற்படும். ഇതിന്റെ தகனத்துலதான் சடனா இந்த உலக வெப்பநிலை அதிகரிக்கும். எரிபொருளாக தொழிற்படும். எரிபொருளாக தொழிற்படும். கற்கரி வந்து உள்ளீடு செய்யப்படுகின்ற O2 ஆகி CO2 வந்து தகன வெப்பங்கள் யாவும் புறவெப்ப தாக்குகள். வெப்ப ரசாயனத்துல படிச்சிருக்கீங்க. தகன வெப்பங்கள் யாவும் புறவெப்ப தாக்கு. இதுல ஒரு பெருமானம் தரப்பட்டிருக்கு. டெல்டா சி வந்து 393.5 கிலோ ஜூல். ஒரு மூல் கார்பன் தகனமடையாக விடுவிக்கப்படுற சக்தி. ஒரு மூல் கார்பன் தகனமடையும் போது விடுவிக்கப்படுகின்ற சக்தி. Saya 394 நீங்க அநேகமா கெமிஸ்ட்ரியில பயன்படுத்தும்.
உங்களுக்கு அது ஒரு புரோபதாக தெரிஞ்சா போதும். இரண்டாவது பிரதான தாழ்த்தும் கருவியாகிய பிரதான தாழ்த்தும் கருவியாகிய பிரதான தாழ்த்தும் கருவியாகிய பிரதான தாழ்த்தும் கருவியாகிய கார்பனோர் ஆக்சைடு வாயுவை கார்பனோர் ஆக்சைடு வாயுவை தோற்றுவித்த பிரதான தாழ்த்தும் கருவியாகிய கார்பனோர் ஆக்சைடு வாயுவை தோற்றுவித்த பிரதான தாழ்த்தும் கருவியாகிய கார்பனோர் ஆக்சைடு வாயுவை தோற்றுவித்த CO2 கட்கரி தாக்கி கார்பனோர் ஆக்சைடை தரும். இந்த தாக்கம் ஒரு அகவெப்பத்துக்குரிய தாக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. டெல்டா H அகவெப்பத்துக்குரியது. அதனால உயர் வெப்பநிலையில CO2 என்ன செய்யும்னா CO ஆக மாற எத்தனிக்கும். அப்ப உலகின் கீழ்ப்பகுதியில மிக உயர்வான வெப்பநிலை இருப்பதாக இங்க CO2 உறுதி குறைவாக இருக்கும். CO தான் உறுதியா இருக்கும். சக்தி ரீதியாக CO ஆக கன்வெர்ட் ஆகி கொண்டிருக்கும். அகவெப்ப தாக்கம் CO2 கற்கரியோடு தாக்கி CO-வை தோற்றுவித்துக் கொண்டிருக்கும். இந்த தாக்கம் சக 172.5 கிலோ ஜூல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. 172.5 கிலோ ஜூல். இது ஒரு தகன வெப்பம் இல்லையா, இது ஒரு தாக்க வெப்பம். கற்கரியில இருக்கிற புனைப்புகளை உடைக்கிறதுக்கு அதிகளவான சக்தி தேவைப்படலாம் தான். அப்ப அகவெப்பத்துக்குரியதாக இருக்கலாம். பிரதான தாழ்த்தும் கருவியாகிய CO-வை உற்பத்தி செய்யும். இந்த தாக்கம் ஒரு அகவெப்பத்துக்குரிய தாக்கம். அடுத்தது உயர் வெப்பநிலையில் என்ன செய்யும் சொன்னால் தானே களத்தில் இறங்கி தாழ்த்தல் வேண்டும். கற்கரி உயர் வெப்பநிலையில நேரடியாக தானே என்ன செய்யும் சொன்னால் தாழ்த்த ஆரம்பிச்சு. அதுவரைக்கும் CO-வை உருவாக்கி CO-வால தான் தாழ்த்தி கொண்டிருக்கும். மூன்றாவது சந்தர்ப்பம் உயர் வெப்பநிலை அதாவது 1000 பாகை C-க்கு மேற்பட்ட வெப்பநிலை 1000 பாகை C-க்கு மேற்பட்ட வெப்பநிலை 1000 பாகை C-க்கு மேற்பட்ட வெப்பநிலை நேரடியாக தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். நேரடியாக தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். இன்னொரு ஆளை உற்பத்தி செய்து அவரை வச்சு தாழ்த்துவதை விட தானே தாழ்த்தலாம் என்று தொழிற்படும். உயர் வெப்பநிலையில் அதாவது 1000 பாகை C-க்கு மேற்பட்ட வெப்பநிலையில் நேரடியாக தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். அப்ப கற்கரியோட சேர்த்து வெப்பப்படுத்தும் போது தொழிற்படைக்குள்ள
இங்க Fe1 இந்த Fe உருவு நிலை வந்து 1538 பாய்ஸ். 1000 பாய்ஸுக்கு மேற்பட்ட வெப்பநிலை என்றால் அது இரும்பின் உருவிலே தாண்டின வெப்பநிலையாக வரும்போது லிக்யூட் அகழுதான். என்ன இருந்தாலும் கீழே வரைகளை திரவமாயிருக்க. இங்க கார்பனோர் ஆக்சைடு இந்த ஒட்சனை பறிச்சு கார்பனோர் ஆக்சைடு. சரிதான். FeO solid வந்து கற்கரியோட வந்து தொழிற்பட்டு இரும்பை உருவாக்கும். நேரடியாக இரும்பை உருவாக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்துற கற்கரி வந்து உதவும். இந்த தாக்கம் ஒரு அதிக புறவெப்ப தாக்கமாக இருக்கிறதால ஊது உலையின் வெப்பநிலை வந்து சடுனா உயர். அப்ப நாங்கள் வெப்ப வழிய 2000 கெல்வின்ல அனுப்ப அவசியம் இல்லை. அங்க தாக்கம் நடக்கிறதால 2000 கெல்வின் வரைக்கும் உலையின் வெப்பநிலை அதிகரிக்கும். இரும்பின் உருவு நிலையை நோட் பண்ணி கொடுப்போம். ஆயிரத்தி 538 பாகிஸ். நான் வெளியில ஒரு டேட்டாவில தான் எடுத்தேன். நீங்கள் சில இதுல வேறு ஏதாவது புத்தகங்கள வகை சின்ன பிரமாணங்கள் வித்தியாசப்படலாம். 1538 பாகிஸ். சரி, இவங்க பயன்படுத்தப்படுற கற்கரி என்னவாக தொழிற்படுதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒருக்கா பார்த்துக் கொள்ளணும். தாக்கங்கள் கட்டாயம் நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அடுத்த பாயிண்ட்ஸ் அழகி கொள்ளணும். ஸ்லெக் ஸ்லெக் களிம்பு என்று தமிழ்ல சொல்றோம். களிம்பு ஸ்லெக் இன் உருவாக்கம். ஸ்லெக்கின் உருவாக்கம். அப்ப இங்க ஸ்லெக் ஃபார்ம் பண்றதுக்கு கால்சியம் ஆக்சைடு தேவைப்படுது. அதுக்காகத்தான் நாங்க மூலப்பொருளோடு சேர்த்து சுண்ணாங்கல்ல சேர்க்கிறோம். இந்த தாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓஎல்ல இருக்கு. கால்சியம் கார்பனேட் வந்து 900 பாகை வெப்பநிலையில அன்னளவாக பிரியும். கிட்டத்தட்ட 890 சொச்சம். சரியா, 900 பாகை எடுக்கலாம். உலையில வெப்பநிலை வந்து ஒரு மிடில் பகுதியில 1000 பாகைக்கு வருதுதான். ஆகவே கால்சியம் கார்பனேட் வந்து முதல்ல பிரிய ஆரம்பிக்கும். கால்சியம் கார்பனேட் பிரிகையில கால்சியம் ஆக்சைடும் CO2 வாயுவும் விடுவிக்கப்படும். மேல் பகுதியில வந்து கார்பனீர் ஆக்சைடின் அளவு உயர்வாகவும் கீழ்ப்பகுதியில CO-வின் அளவு உயர்வாகவும் இருக்கும். ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்க CO2 என்னவா கன்வெர்ட் ஆயிருமாட்டா CO-வா கன்வெர்ட் ஆயிரும். அதான் உங்களுக்கு இந்த தாக்கத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இது ஒரு அகவெப்ப தாக்கம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது CO2க்கும் கற்கரிக்குமான தாக்கத்துல CO உருவாக்கப்படும். CO-வின் அளவு வந்து அதிகரிக்கும். அதை நான் பிறகு வேறொரு இதுக்கு கீழே தரலாம். இப்ப இதுண்ட ஃபார்மேஷனோட சம்பந்தப்பட்ட தாக்கங்களை பார்க்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கு? சிலிக்க நீர் ஆக்சைடு இருக்கு. அப்ப இந்த தாக்கத்துல உருவான கால்சியம் ஆக்சைடு
அந்த தாது பொருட்கள் கனிமத்தில் இருக்கிற சிலிக்கனியல் ஆக்சைடோட தாக்கும். தாக்கிட்டு சொன்னால் கால்சியம் சிலிக்கேட் வரும். கால்சியம் சிலிக்கேட் இதுண்ட பௌதிக நிலை வந்து இங்க சொல்லிட்டு சொல்லப்பட்டாலும் இதுண்ட வெப்பநிலை வந்து அங்க 2000 கெல்வினுக்கு போய்க்குள்ள உருகி அதை விட குறைஞ்ச உருகுன்னா. அதே போல இங்க இருக்கிற கால்சியம் ஆக்சைடோட அலுமினியம் ஆக்சைடு மாசுக்களாக காணப்படும். அது கால்சியம் அலுமினியேட்டா AlO2 மைனஸ். அப்ப இதோட சேர்க்க 2i சென்று இந்த ரெண்டும் வந்து கீழே வந்து விளக்கடையில லிக்யூட் ஆகிடும். சரிதான். ரெண்டையும் நாங்கள் சேர்த்து பார்த்தால் அது கடைசியில வந்து எங்களுக்கு திரவமாகிடும். அந்த திரவ களிம்பத்தான் நாங்க என்ன சொல்றோம், ஆங்கிலத்துல ஸ்லக் என்று சொல்றோம். கூழ்நிலை பதார்த்தமாக இங்க வரும், கீழே வந்து விடும். சரியா, எழுதி கொள்வோம். இரும்பு தாதில் இரும்பு தாதில் மாசுக்களாக இரும்பு தாதில் மாசுக்களாக SiO2 Al2O3 என்பன காணப்படும். இரும்பு தாதில் மாசுக்களாக SiO2 Al2O3 என்பன காணப்படும். SiO2 Al2O3 என்பன காணப்படும். silicate aluminate இரும்பில் படிவதை தவிர்ப்பதற்காக silicate aluminate இரும்பில் படிவதை தவிர்ப்பதற்காக silicate aluminate இரும்பில் படிவதை தவிர்ப்பதற்காக கால்சியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிகை மூலம் silicate aluminate இரும்பில் படிவதை தவிர்ப்பதற்காக
கால்சியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிகை மூலம் கால்சியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிகை மூலம் உருவாகின்ற கால்சியம் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. உருவாகின்ற கால்சியம் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. உருவாகின்ற கால்சியம் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த மூன்று தாக்கத்தையும் விளங்கி எழுதி கொள்ளுங்க. சரி, தாகத்துக்குள் எழுதிக் கொள்ளுங்க. ஊது உலையின் கீழ்ப்பகுதியில் ஊது உலையின் கீழ்ப்பகுதியில் ஊது உலையின் கீழ்ப்பகுதியில் ஊது உலையின் கீழ்ப்பகுதியில் உயர் வெப்பநிலை நிலவுவதால் உயர் வெப்பநிலை நிலவுவதால் உயர் வெப்பநிலை நிலவுவதால் கால்சியம் சிலிகேட் கால்சியம் அலுமினேட் கால்சியம் அலுமினேட் கலவை உருகிய நிலையில் காணப்படும். உருகிய நிலையில் காணப்படும். உருகிய நிலையில் காணப்படும். உருகிய நிலையில் காணப்படும். இது களிம்பு. தமிழ்ல அப்படி சொல்லப்படும். களிம்பு கூழ்நிலை பதார்த்தமாக இருக்கு. இந்த முந்தி அந்த காயங்களுக்கு பூசுறது கிரீம்கள் மாதிரி தருவாங்களா, களிம்புன்னு தான் சொல்றாங்க. களிம்பு ஸ்லக். இப்ப தராங்க. முந்தி ஏதாவது காயம் கொண்டு போனா ஒரு ஜெலோ கலர் மாதிரி இருக்கு, மெல்லிய மஞ்சள்ல இருக்கு. அப்படியே வெட்டி ஒரு கரண்டி ஆளை எடுத்து பேப்பர்ல வச்சு தருவாங்க, கொண்டு வச்சு பூசல். களிம்பு சொல்றது. களிம்பு ஸ்லக் எனப்படும். அப்ப களிம்பு என்பது கால்சியம் சிலிகேட், கால்சியம் அலுமினேட், மிஞ்சின கால்சியம் ஆக்சைடு இவற்றின் கலவைதான் களிம்பு.
ஸ்லக் ஸ்லக் அடுத்த பந்தியாளி கொள்ளும் ஸ்லக் தூய இரும்பிலும் அடர்த்தி குறைந்தது. தூய இரும்பிலும் அடர்த்தி குறைந்தது. ஸ்லக் 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 தூய இரும்பிலும் அடர்த்தி குறைந்தது. இதனால் திரவ இரும்பின் மேல் மிதக்கும். திரவ இரும்பின் மேல் மிதக்கும். இதனால் திரவ இரும்பின் மேல் மிதக்கும். திரவ இரும்பின் மேல் மிதக்கும். இதன் மூலம் இரும்புடன் O2வின் தாக்கம் இரும்புடன் O2வின் தாக்கம் குறைக்கப்படும். இரும்புடன் O2வின் தாக்கம் குறைக்கப்படும். இப்ப தடுக்கப்படும் என்று சொல்ல இந்த ஒரு வசனம் இங்க பயன்படுத்தப்பட்டு குறைக்கப்படும் என்று சொல்லப்படும். சாதாரணமாக இந்த ஸ்லக் இல்லை என்றால் இரும்போட எப்படி தாக்கம் நடக்குமோ அவ்வளவுக்கு இருக்கா மட்டுப்படுத்தப்படுது. இந்த மாதிரி குறைக்கப்படும். சரியா? இப்போ இங்க உருவாகிற ஸ்லக்கின் பயன்பாடு என்னன்னு கேட்டால் நீங்கள் இந்த விஷயத்தை குறிப்பிட்டுக் கொள்ளும். உருவான திரவ இரும்புக்கும் O2க்கும் இடையிலான தாக்கத்தை வந்து குறைக்கும். இந்த வாய்ப்பை குறைக்கும். தாக்கம் அடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைக்கப்படும். இப்ப நாங்கள் மெயின்பாட்டுக்கு வருவோம். இந்த ஊது உலையில நடக்கிற தாக்கம். ஊது உலைக்குள்ள நடக்கிற தாக்கம். இதை நான் 2 கேட்டகரியாக வகைப்படுத்த முயற்சிக்கிறேன். சரியா? ஊது உலையில நடக்கிற தாக்கங்களை 2 வெப்பநிலை அடிப்படையாக கொண்டு 2 கேட்டகரியில பார்க்கிறோம். ஒன்று 1000 பாகை சீலும் குறைந்த வெப்பநிலையில நடக்கக்கூடிய தாக்கங்கள். 1000 பாகை சீலும் குறைந்த வெப்பநிலையில நடக்கக்கூடிய தாக்கங்கள். அதுல இந்த ஸ்லக் ஃபார்மேஷனும் நடக்கலாம். ஏன்? கால்சியம் கார்பனேட்டின் வெப்பநிலை வந்து பிரிக வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட 900 பாகை. அப்ப அது பிரிஞ்சுன்னா அங்க கால்சியம் ஆக்சைடு வந்து கால்சியம் ஆக்சைடு இந்த இதோட சேர்ந்து ஸ்லக் ஃபார்மேஷன் நடக்கும். அங்க பிரதானமான நடக்க போற ஒரு தாக்கம் வந்து இந்த Fe2O3ல இருக்கிற Fe3+ வந்து தாழ்த்தப்பட்டு Fe ஆக கொண்டு வரப்படும். சரி, அப்ப உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், தாழ் வெப்பநிலையில கார்பன் வந்து என்ன செய்ய சொன்னா நேரடியாக தாழ்த்தாது. அது கார்பனோர் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணி அந்த கார்பனோர் ஆக்சைடு வந்து தான் என்ன செய்யும் என்றால் இந்த Fe2O3ல இருக்கிற Fe3+ தாழ்த்தும். அப்ப ஊது உலையில 1000 பாகை சீலும் குறைவான வெப்பநிலை தாழ்த்தும் கருவி யாருன்னு கேட்டா கார்பனோர் ஆக்சைடு தான் பிரதான தாழ்த்தும் கருவி. அப்ப இந்த கார்பனோர் ஆக்சைடு வந்து தாழ் வெப்பநிலையில உறுதி குறைஞ்சது.
CO2 உறுதியானது. Fe2O3 இருக்கிற 3+ ஒட்சியேற்ற நிலை இரும்பு வந்து கார்பனோர் ஆக்சைடால தாழ்த்தப்படும். அப்படி தாழ்த்தப்படும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தாழ்த்தப்படும். ஒரே அடியாக நாங்கள் தாக்கத்தை கருதினாலும் Fe2O3 இருக்கிற முழு Fe3+ உடனடியாக CO2+ ஆல தாழ்த்தப்படாது. முதல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பகுதி Fe2+, இந்த Fe2O3 இருக்கிற ஒரு பகுதி Fe2+, 3+ Fe2+ ஆக தாழ்த்தப்படுது. Fe2+ ஆக தாழ்த்தப்படுது. அப்ப இந்த முதலாவது படியில தாழ்த்தக்கூடிய இந்த முதலாவது படியில நிகழ்ற தாக்கத்துல 33% சரிதான், 33% அளவான Fe3+ அயன்கள் வந்து Fe2+ ஆக தாழ்த்தப்படுவதாக சொல்லப்படுது. 1000 பாகசிலும் குறைவான வெப்பநிலையில இங்க இருக்கிற 100% Fe3+ முதல்ல கன்வெர்ட் ஆகல. அதுல 33% Fe3+ வந்து Fe2+ ஆக கன்வெர்ட் ஆகுது. அப்ப மிகுதி Fe3+ இதுக்கு இருக்கு. 33% Fe3+ Fe2+ ஆக தாழ்த்தப்படுக மிகுதி Fe3+ இருக்கு. அப்ப இந்த தாழ்த்தலின் போது இந்த கலவை Fe2+ ஆக்சைடையும் Fe3+ ஆக்சைடையும் கொண்டிருக்கு. சரியா? Fe2+ ஆக்சைடையும் Fe3+ ஆக்சைடையும் கொண்டிருக்கு. அதாவது கலப்பு ஆக்சைடாக இது காணப்படும். அப்ப உங்களுக்கு 33% Fe2+ வந்தால் இது வந்து எப்படி தாழ்த்தப்படும்? Fe3O4 ஆக தாழ்த்தப்படும். CO வந்து CO2 ஆக ஒட்சியேற்றப்படும். அப்ப தாழ் வெப்பநிலையில CO-விலும் பார்க்க CO2 உறுதியானது. அப்ப CO2 உருவாகிறதுக்கான வாய்ப்பு தான் இங்க இருக்கு. அதான் இந்த CO வந்து என்ன செய்யறால் இரும்பில இருக்கிற ஆக்சிஜனை பறிச்சு தான் CO2 ஆக மாறுது. சரியா? தாழ் வெப்பநிலையில CO-விலும் பார்க்க CO2 உறுதியா இருக்கு. அதனாலதான் இரும்பில இருக்கிற ஆக்சைடை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தான் எடுத்துக்கொண்டு உறுதியான ஒரு ஆளாக மாறும். 1000 பாரிஸிலும் குறைவான வெப்பநிலையில் இந்த தாக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த Fe3O4 இருக்கிற மேலதிக Fe3+ தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்டு செயின் ரியாக்ஷன் தான். மேலே இருந்து போடேக்க ஒவ்வொரு கீழே வர ஒவ்வொரு தாக்கம் நடந்து கொண்டிருக்கும். Fe2O3 எப்படி Fe3O4 எழுதுறோம் விளங்கிக் கொள்ளும். இதுக்கே இருக்க எல்லா 3+ 2+ உடனடியா மாற்றப்படல. அதுல ஒரு பகுதி 2+ மாறுது. அப்ப இங்க 2 ஆக்சைடு கலவை தான் இருக்கு. இது ஒரு கலப்பு ஆக்சைடு சொல்லி. அப்ப Fe3O4 இப்ப என்னென்ன அயன்கள் இருக்குன்னு சொன்னால் 2+ அயன்களும் இருக்கு, 3+ அயன்களும் இருக்கு. மேலும் தாக்கம் CO-வால நிகழ்த்தப்படும் போது மேலதிகமாக இருக்கிற 3+ என்ன செய்யும் சொன்னால் 2+ ஆக தாழ்த்தப்பட்டு FeO உருவாகும். சரியா? மேலும் தாழ்த்தப்பட்டு FeO வந்து உருவாக்கப்படும். அப்ப முழு 3+ வந்து 2+ ஆக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு டைமிங் கொண்டு போயிடும். அதான் அரண்ல மேலே இருந்து கீழே வந்து கொண்டு இருக்கு. இப்படி வந்து கொண்டு இருக்க இந்த தாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு. இனி இந்த FeO வந்து மேலதிகமாக இருக்கிற CO-வால தாழ்த்தப்பட்டு Fe உருவாகும். CO2. இது நான் சொன்ன மாதிரி 1000 பாய்க்கு குறைவான வெப்பநிலையில நிகழ்ந்தால் சொலிடாக இருக்கு. கீழே வந்து விளைவுகள் அது என்னவா மாறிடும்? திரவமா மாறிடும். நான் இப்ப கதைக்கிறது வந்து 1000 பாய்ஸிலும் குறைவான வெப்பநிலை. இதுல நீங்க இன்னொரு விஷயத்த கவனிக்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னா 1000 பாய்ஸிலும் குறைவான வெப்பநிலையில CO-வை விட CO2 உருவாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால இந்த CO வந்து CO2 ஆக கன்வெர்ட் ஆகி கொண்டிருக்கு. சரிதான்? உயர் வெப்பநிலையில தான் இருக்கும் CO2 CO-ஆ மாறும்.
கற்கரியோட தாக்கம். அப்ப இது உங்களுக்கு 1000 பாகைசிலும் குறைவான வெப்பநிலையில நடக்கிற தாக்கம். 1000 பாகைசிலும் கூடிய வெப்பநிலை, அதாவது அரணின் அடிப்பகுதியில் என்ன தாக்கம் நடக்கும் என்று சொன்னால், இந்த தாக்கத்துல உருவாகி கீழவான FeO நேரடியாக கற்கரியால தாழ்த்தப்பட்டு இரும்புவர். அப்ப இங்க 1000 பாகைசி உயர்வென்றாலும் நான் இதை திரவமாக குறிப்பிடலாம். பகுதி இந்த தாக்கம் ஒன்று நடக்கும், தாழ்த்த தாக்கம் ஒன்று நடக்கும். இதோட கார்பனீரொக்சைடு இருக்குதானே, CO2, அதுவும் கற்கரியோட தாக்கும். 1000 பாகைசிக்கு மேற்பட்ட வெப்பநிலையில கார்பனீரொக்சைடும் என்ன செய்யும், கற்கரியோட தாக்கி கார்பனோரொக்சைடு தோற்றுவிக்கும். அப்ப 1000 பாகைசியோட உயர்வான வெப்பநிலையில CO2 பார்க்க CO உறுதியா இருக்கு. CO2 கற்கரியோடு தாக்கி CO-வை தோற்றுவிக்கிறதுக்கான காரணம் அதான், உறுதிப்பாக. இங்க இன்னொரு தாக்கம் நடக்கலாம். என்னன்னு சொன்னால், உயர் வெப்பநிலை இதுல உருவாக்கப்பட்ட இந்த CO வழியில இருக்கிற O2 தாக்கி CO2-வை உருவாக்கலாம். இந்த கார்பனோரொக்சைடுக்கு மேலதிக தகனம் நடக்கலாம். இதுல நீங்க இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்றால், எங்களோட பர்பஸ் CO-வின் உற்பத்தி, CO2 உற்பத்தி இல்லை. சரியா? எங்களோட நோக்கம் முழுவதும் என்ன, தாழ்த்துவதற்கு தேவையான கார்பனோரொக்சைடை கொடுக்கிறது. அப்ப இந்த தாக்கத்துல நேரடியாக இரும்பு வருது, சந்தோஷம். இதுல உருவாக்கப்படுகிற CO2 மேலதிக கற்கரியோட தாக்கி இன்னொரு தாழ்த்தும் கருவியை தாரது, இன்னும் சந்தோஷம். ஆனா இந்த கார்பனோரொக்சைடு இந்த O2 தாக்கி CO2 தாரது விரும்பத்தக்கது அல்ல. ஏனென்று சொன்னால், எங்களுக்கு தேவையான தாழ்த்தும் கருவி வெளியில போகும். சரிதான்? தாக்கத்துக்கு தேவையான தாழ்த்தும் கருவி வெளியில போகுது, வேறொரு கூறாக அகற்றப்பட போகுது. அதனால நாங்கள் இந்த உள்ளீடு செய்கிற ஒட்சிதன் அளவு ஒரு பொருத்தமான ரேஷியோவில் பயன்படுத்தப்பட வேண்டும். இவர் கார்பனோரொக்சைடோட தாக்குவதற்கு இடையில இவர் என்ன செய்யணும்னால் வெளியில அனுப்பி கொண்டிருக்கோம். இந்த தாக்கத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்றால், அதிகளவான ஒட்சிதன் நாங்கள் தேங்கிச்சென்றா இந்த தாக்கம் அனுமதிக்கப்படும். இப்ப நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வீதத்திலே அனுப்பி கொண்டிருந்தோம்னு சொன்னால், ஒரு ஆளை உள்ளீடு செய்து மேலாள வெளியீடு செய்து கொண்டிருக்க இங்க ஒட்சிதன் அளவு குறைவாக இருக்கும். அப்ப இந்த தாக்கம் ஒப்பீட்டு ரீதியில குறைக்கப்படும். சரிதான்? இதன் மூலமாக நாங்கள் 1000 பாகைசிக்கு மேற்பட்ட வெப்பநிலையில உங்களுக்கு இந்த 2 தாக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு CO ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப கீழே உள்ள உயர் வெப்பநிலையில CO அளவு உயர்வாகவும், தாழ் வெப்பநிலையில CO2 அளவு உயர்வாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த தாக்கம் இப்படி நடக்கும். சரியா? இப்ப தலையங்கம் போடுறோம். தலையங்கம் அடுத்த பாயிண்ட் அலையை கொள்ளணும். இரும்பு பிரித்தெடுப்பின் போது இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊது உலையில் நடைபெறுகின்ற தாக்கங்கள், இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊது உலையில் நடைபெறுகின்ற தாக்கங்கள். இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊது உலையில் நடைபெறுகின்ற தாக்கம். இங்க பிரதானமாக இந்த தாக்கத்தை நான் கருதி இருக்கிறேன். இதுக்குள்ள ஸ்லெக் உருவாக்குற தாக்கங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சரியான? அதுல முதலாவது கேட்டகரி போட்டுக் கொள்ளுங்க. 1000 பாகைசியிலும் குறைவான வெப்பநிலை, 1000 பாகைசியிலும் குறைவான வெப்பநிலை எழுதிக்கொள்ளுங்க. ஸ்லெக் உருவாக்கத்துடன் தொடர்புடைய தாக்கங்கள்.
அதுகளும் இந்த வெப்பநிலையில நடக்கக்கூடியது. அதை நான் இதுக்குள்ள தரையில் அது ஏற்கனவே தந்துட்டேன். ஸ்லெக் உருவாக்கத்துடன் தொடர்புடைய தாக்கங்கள். இதான் ஸ்லெக் உருவாக்கத்துடன் தொடர்புடைய தாக்கங்கள். அடுத்தது இவை Fe2O3 CO ஓடதாக்கி Fe3O4. Fe3O4 என்றது கலப்பு ஆக்சைடு. CO2 இதுல உருவாக்கப்பட்ட Fe3O4ல இருக்க மிச்ச Fe3+ இன்னொரு தாக்கத்துல FeO ஆக தாழ்த்தப்படுது. அந்த FeO வந்து மேலும் Fe ஆகவும் CO2 ஆகவும் தாழ்த்தப்படும். நீங்க இதை பார்த்துக் கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி படித்து கொண்டிருக்கணும். இண்டஸ்ட்ரியல் படிக்கிற இண்டஸ்ட்ரியலை மட்டும் படிக்கிற எல்லா பாடத்தையும் படிச்சு முடிச்சிருக்கோம். நீங்க இதை எழுதினா லீவ் பண்ணலாம். அடுத்த வகுப்பு நான் இந்த மிச்சத்தெல்லாம் இன்னும் விளிம்பு விழித்தரப்பு முடியல. தாக்கங்களை பொறுத்தவரை முடிஞ்சுது. பௌதிக ரசாயன தத்துவங்கள்ட்ட விளக்கம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அதையும் பார்த்துட்டோம்னா சரி. எழுதிட்டு லீவ் பண்ணலாம்.